ஜெபம் பண்ணும்போது யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அவங்களுடைய சுயரூபம் அழிக்கப்படும். தேவனின் ரூபம் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களால் ஏன் ஜெபிக்க முடியல தெரியுங்களா? மாம்சத்தின் சாயலை மேற்கொள்வதற்கு ஜெபமே பெரிய ஆயுதமாக இருப்பதினால் ஒரே ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்கு திறப்பில் நின்றால் போதும், ஒரே ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தின் திறப்பில் நின்றால் போதும், நம்ம சாயலை மாற்றுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க சாயலை மாற்றுகிற மகா பெரிய சக்தி தெய்வத்திடத்தில் உண்டு, இயேசுவிடம் மட்டுமே உண்டு. கர்த்தர் நம்மை கைவிட்டு இருந்தா மந்திர கட்டுகள் உங்களை விழுங்கி இருக்கும், பாவத்தின் கட்டுகள் உங்களை விழுங்கி இருக்கும், நோயின் கட்டுகள் உங்களை விழுங்கி இருக்கும். தற்கொலை ஆவிகள் அநேக குடும்பத்தை அலகழித்தது. தற்கொலையில் உங்கள் குடும்பத்தை சின்னபின்னமாய் மாற்றிருப்பான் பிசாசு. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்துக்கு ஒரு தேசத்துக்கு வாக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்து வழி நடத்துகிறாரு. அந்த தெய்வத்தின் கரத்தை நான் ஏன் உண்மையாய் பிடித்து உத்தமமாய் வாழக்கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. இதுதான் என் கேள்வி. சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன், தாவீதுக்கு பொய் சொல்லாத தேவன், தைரியநாதனுக்கு பொய் சொல்லாத தேவன். உங்கள் பேரை வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கு தேவன் பொய் சொல்வது இல்லை. அவரை நம்பி வருகிற ஒருவரை அவர் கைவிடுவதில்லை. பிசாசு கையில உன்னை விட்டுருவாரா? மந்திர கட்டுக்கு உன்னை விட்டுருவாரா? கொலை பாதகம் உள்ள மக்கள் இடத்தில் உன்னை கை விட்டுருவாரா? பண கஷ்டத்திலே மடிந்து போக கை விடுவாரா? உன் பிள்ளைகள் அவமானத்தின் சின்னமாய் மாற்றுவதை உங்களை கைவிடுவாரா? என் தேவன் எவரையும் கைவிடுவது இல்லை. ராட்சதர்களை கொண்ட அந்த தெய்வம், பெரிய பெரிய பெலிஸ்தர்களை கொன்ற அந்த தெய்வம், சத்துருக்களை சிலுவையிலே அடித்து அவனுடைய முழு அதிகாரங்களை பிடுங்கிக் கொண்டு அவனை நிர்வாணமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்த எம்பெருமான் இயேசு என்னோட கூட இருக்கிறார். அவர் உன்னோட கூட இருக்கிறார். அவர் சிங்கத்தின் கைக்கு தப்புவிப்பார், கரடியின் கைக்கு தப்புவிப்பார். அக்கிரமத்தின் வாயிலிருந்து, அசுத்தத்தை கக்குகிற சத்துருவின் கிரியையின் வல்லமையிலிருந்து உன்னை தப்புவிப்பார். எழுந்து போராடு. நீ தேவ சமூகத்தில் நிலைத்தினில், கலந்து விடாதே. ஒரு நாள் சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்காம இருக்கிற தீமை செஞ்சாலும் எதிரிகளுக்கு முன்னாடி உங்களை என்னை வெட்கப்படாம காப்பாற்றுகிறாரு. அன்பு தகப்பனுக்கு எல்லாம் எண்ணத்தை செலுத்த